யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. சிங்கப்பூரில் வாழும் அனைத்து ஆர்பிடி அன்பர்களுக்கும் டிசைபிள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்பொழுது ஆர்பிடி டிசைபிளை எடுத்துக்கொண்டால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது நிறைய ஆன்மீக அடிப்படையில் இதுவரை வாழ்க்கையில் பல வெற்றிகள், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், சிறப்பான வாழ்க்கை வாழ்வது, பொருளாதார நிலை, அப்புறம் பிணிகள், நோய்கள் இவைகளில் இருந்தும் தன்னை தற்காத்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து காட்டினார்கள். இப்பொழுது அடிக்கடி அனுபவங்கள் நிறைய மாற்றங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆன்மீக வழியிலும் நல்ல இறை ஞானம் பெற்று கொண்டு வருகின்றார்கள். இறை ஞான காட்சிகள் கண்டாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கி கிளியராக சொல்கிறாங்க, என்னென்ன தான் நடக்க போகுது அப்படின்னு. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த வகையில் கூட அவங்க இது என்னென்னா, குருவை நேரடியாக பரிசீலித்து பார்த்துருக்கேன் பலரையும். அவங்க சொல்கிறது உண்மையாகவே அது வேறு ஒன்றும் செய்யலை. அவங்க நல்ல தியானம் செய்கிறாங்க, நல்ல இறை பிரார்த்தனை, இறை வழிபாடு, இவைகள் மூலமாகவே நிறைய பேர் இந்த மாதிரியான அனுபவங்கள் இப்போ பெற்றுக்கொண்டு வராங்க என்பது அது ஒரு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன். அதே போல் சிங்கப்பூரில் வாழும் அனைவரும் ஆர்பிடியில் தியான பயிற்சியை மட்டும் செய்து வராமல் தன்னோட வாழ்க்கை வாழ்வது மட்டும் அல்லாமல் மற்றவங்களுக்கும் சேவைகள்லாம் செய்து வராங்க. சொசைட்டி மூலமாக பல சேவைகள் ஆற்றி வருவது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகின்றேன். இன்று ஆர்பிடி ஜோகோபாருவோட அனிவர்சரி, அதாவது 18வது வருஷம் இன்று சிறப்பாக நடந்தேறியது. இன்னைக்கு இந்த வேலையிலே உங்கள் குருவாகிய டத்துஸ்ரீ குருஜியாகிய நானும் என்னுடைய துணைவியார் டத்தின்ஸ்ரீ அவர்களும் இந்த ஆர்பிடி ஜோகோபாரு ஆர்பிடி இன்று 18வது வருஷ நாளை முன்னிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்கும். அது மட்டுமல்ல, சிங்கப்பூரில் உள்ளவர்கள் சேவையாற்றுகிறார். அதே போல் மலேசியாவில் எல்லா இடத்துலையும், கோலம்பூரில், கேரளா, அதே மாதிரி ஜொகூரில் உள்ளவர்களும் தன்னோட நிறைய இப்பொழுது குரு சேவை மட்டும் இன்றி மக்கள் சேவையும் நிறைய ஆற்றி வரார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அதுபோல் ஆர்பிடி என்பது உலகம் எங்கும், ஆர்பிடி என்பது ராஜயோக பவர் தென்சி சென்ட்ரல் மெடிடேஷன் என்பது சொசைட்டி உலகம் எங்கிருந்தாலும் ஆர்பிடி என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இயக்கம் என்பதை எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு இந்த மாதிரியான பல நன்மைகள் நடந்து வரும் வேளையிலும், இந்த மகிழ்ச்சிகரமான நிலையிலும் சிலர் என்ன கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சிலர் என்ன சொல்கிறாங்க, யோக சக்தின்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி சித்தர்களுடைய வழிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இது சிலர் சொல்கிறாங்க இது ஏதோ வேற ஒரு சக்தியாக இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சரி, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பலரும் இப்போ கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இது என்னது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. இதுக்கு ஏன் நான் இப்போ பொதுவாக இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பதிலாகப்பட்டது இப்போ தான் எதுனா நேரடியாக யூடியூப்பில் போடுறீங்க, அதனால் நம்ம ஆர்பிடி மக்கள் அனைவருக்கும் போய் சேரும் என்ற அடிப்படையில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேற சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே சக்தி தான் இருக்கு. அந்த சக்தி தான் யோக சக்தி. எல்லா மாநில இடத்துலையும் இருக்கிற சக்தி யோக சக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடியது.
வேறு சக்திகள் இருப்பது ஒரு பிராணாயாம பயிற்சியின் மூலமாக எழுப்பி நம்மளுடைய சக்தியை உணர்ந்து வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு தனிப்பட்ட சக்தி எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது வரவே வராது. அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது. ஆக யோக சக்தி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக மகத்தான ஒரு சக்தி. அந்த சக்தியை பயன்படுத்தி மேலும் மேலும் ஆர்பிடி மக்கள், சிங்கப்பூரில் உள்ள அனைத்து ஆர்பிடி மக்களும் சரி, மலேசியாவில் உள்ள ஆர்பிடி மக்கள், உலகம் எங்கும் இருக்கும் ஆர்பிடி மக்கள் அனைவரிடத்திலும் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லோரும் யோக சக்தியை தொடர்ந்து பயன்படுத்துங்க, நல்ல தியானம் செல்லுங்க. எல்லோருக்கும் ஆன்மீக அனுபவங்கள் பெற்று, உலக வாழ்க்கை மட்டுமல்ல ஆன்மீக அனுபவங்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடவிருக்கின்ற இந்த வேளையில் என் சார்பாகவும் ரத்திஸ்ரீ சுந்தரி அவர்கள், துணைவியார் ரத்திஸ்ரீ சுந்தரி அவர்கள் சார்பாகவும் எங்களின் இனியும் கனிந்த 18வது வருடம் ஜுகர்பார் ஆர்பிடி இனியும் கனிந்த எங்களுடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்ற எல்லோருக்கும் அன்பு வணக்கம்.